எனக்கு தெரிஞ்சு சார் ரெடியா? வணக்கம், நான் சச்சின் சிவா, ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன். 16, 17, 18 வாரணாசியில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு டிபிஎல்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. அதில் தென்னிந்திய அளவில் தமிழ்நாட்டிலேருந்து 6 பிளேயரும் ஒரு மேனேஜரும், கர்நாடகாவில் 2 பேர், ஆந்திராவில் 2 பேர், கேரளாவில் 2 பேரும் மணிக்க எல்லா ஸ்டேட்டில் வந்து பகிர்ந்து தென்னிந்திய அணியாக நாங்கள் போயிருந்தோம். 18ஆம் தேதி மேட்ச் முடிஞ்சு. 19ஆம் தேதி எங்களுக்கு ட்ரெயின் இல்லை. அன்றைக்கி நைட்டு மிட் நைட்டு 20ஆம் தேதி விடிய காலையில் 1 மணிக்கு தான் ட்ரெயின், 1:10க்கு கங்கா கவரி எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் ஏறதுக்காக B2ல் எங்களுக்கு RIC விழுந்துருந்துச்சு. எங்கள் 7 பேர்த்துக்கும் 4 சீட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க RICயில். சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் B2ட்ட. சரியான க்ரௌடு, அதாவது எப்படின்னா ஒரு 5000 பேர் அந்த இடத்துல மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எல்லாருமே அன்ரிசர்வ்டு, டிக்கெட் எடுக்காதவங்க தான் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எப்படியாவது ஏறிடலான்ட்டு அங்கே உள்ள காவல்துறையிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டோம். யாராவது எங்களை ஏற்றி விட்டுருங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறோம், எங்களை ஏற்றி விட்டுருங்கன்னு உதவி கேட்டோம். ஆனால் எல்லாருமே வந்து ஹிந்திலே பேசிட்டு நாங்கள் இங்கிலீஷில் பேசினதை கூட யாருமே புரிஞ்சுக்கலாம், அவங்களால எதுவுமே இது பண்ண முடியல. அப்புறம் வேறு வழி இல்லைன்ட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். ட்ரெயின் வந்துச்சு, வரும்போதே ஃபுல் க்ரௌடோட வந்துச்சு. அதாவது அந்த என்ட்ரி கிட்ட கூட எங்களால் போக முடியல, கதவு கிட்ட கூட எங்களால் போக முடியல. அதுலேயும் வசந்த் நம்ம டீமோட வைஸ் கேப்டன் உள்ளே போனப்போ அவர் விரலெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரை கட்டு போட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சுருந்தனால அதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே இன்ஜுரி ஆயிருந்துச்சு, அதோட இது ரொம்ப இதாகி வீக்கெல்லாம் ஆயிடுச்சு. நான் அதோட வேண்டாம், நீ இதில் நம்மளால் ஏற முடியாது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். மிட் நைட் 2 மணி 2:30 ஆயிடுச்சு அந்த போராட்டம் முடிஞ்சு நாங்கள் வெளியே வர்றதுக்கு. உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வெளியே வந்தால் எங்கேயுமே நிற்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ க்ரௌடு. அதோட வெயிட்டிங் ஹாலுக்கு போனோம்னா அங்கேயும் இடம் இல்லை, ஃபுல்லாகிருச்சுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடி அதுக்கு மேலே ஒரு மாடி மாதிரி இருந்துச்சு, ஆஃபீஸ் ரூம் மாதிரி, அங்கே பசங்களை கூப்பிட்டு சேஃபாக வச்சுக்கிட்டேன். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததை அடுத்து மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் சென்னை பத்திரமாக வந்தடைந்திருக்கின்றனர். அணித்தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து விவரங்களை பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.